Subscribe for more content. Good morning. இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 3ல நம்ம பார்க்க போகிற சம் 10th சம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை திரும்ப எடுத்து எழுதிக்கும். root of y plus 1 plus root of 2y minus 5 equal to 3. root of 2y minus 5 அப்படியே வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 3ஐயும் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ரூட் ஆஃப் y ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ரூட் ஆஃப் y ப்ளஸ் 1 மாறுது. ஸோ இப்போ இதை ரெண்டு சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோம்னா இப்போ 2y ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5, அதாவது root of 2y minus 5 whole squared equal to 3 minus root of y plus 1. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஸ்கொயர் பண்ணும்பொழுது இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடப்போ 2y மைனஸ் 5 வரும். இங்கே இது எப்படி இருக்குது அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab. இப்போ ஏவோட வேல்யூ என்னங்க? 3. பியோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் y ப்ளஸ் 1. ஸோ ஏவோட வேல்யூ 3னா a ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 9. அப்போ பி ஸ்கொயர்டோட வேல்யூ ரூட் கேன்சல் ஆகிடும், வெறும் y ப்ளஸ் 1. ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab என்ற ஃபார்மில் இதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஏ ஸ்கொயர்ட வேல்யூ 9 ப்ளஸ் பி ஸ்கொயர்ட வேல்யூ என்ன? y ப்ளஸ் 1 மைனஸ் 2. ஏவோட வேல்யூ என்ன? 3. பியோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் y ப்ளஸ் 1. ஸோ இப்போ 2y மைனஸ் 5 அப்படியே வச்சுக்கிறோம், equal to the 9 plus 1 என்ன வரும்? 10 plus y minus 2 into 3 6 root of y plus 1. ஸோ 2y minus 5 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 10 plus y மட்டும் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ என்ன வரும்? மைனஸ் 10 மைனஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 6 ரூட் ஆஃப் y ப்ளஸ் 1. ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு 2y இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் y இருக்குது. 2y மைனஸ் y என்ன வரும்? வெறும் y. மைனஸ் 5 மைனஸ் 10 என்ன வரும்? மைனஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் 6 ரூட் ஆஃப் y ப்ளஸ் 1. ஸோ இதை நம்ம ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் திரும்ப. ஏன் அப்படின்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகிறதுக்காக. இப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? y minus 15 whole squared equal to minus 6 root of y plus 1 whole squared. இப்போ இதே மாதிரி இது எப்படி இருக்குது? a ஸ்கொயர்ட் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்ற ஃபார்மில் நம்ம இதை மாற்றிக்கணும். மாற்றலாமா? y ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்ன? 15. 15 இன்ட்டு 15 என்னது? 225 மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? y, பியோட வேல்யூ என்ன? 15 ஈக்குவல் டு மைனஸ் 6 வந்து மைனஸ் 6 ஸ்கொயர்டு என்ன வரும்? 36 இன்ட்டு y ப்ளஸ் 1. அதாவது ரூட் ஆஃப் y ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப், அதாவது root of y plus 1 into root of y plus 1 multiply பண்ண என்ன வரும்? வெறும் y plus 1 தான் வரும். For example root 3 into root 3 அப்படின்னா வெறும் 3 தான் வரும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? y squared plus 225 minus 2 into 15 என்னது? 30 y equal to 36 into y 36y 36 plus
36 into 1 36. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் உள்ளே கொண்டு வரலாமா? ஒய் ஸ்கொயர்டு plus 225 minus 30y minus 360 36y minus 36 equal to 0. ஸோ ஒய் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே 2y இருக்குது, அதாவது மைனஸ், இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் 66y, இங்கே ப்ளஸ் 25, இங்கே மைனஸ் 36 ப்ளஸ் 189 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்ட்ரு ஃபைண்ட் பண்ணணும். ஃபேக்ட்ரு ஃபைண்ட்னா லாஸ்ட்டில் உள்ள நம்பரை மேலே எழுதிக்கணும், சென்டரில் உள்ள நம்பரை கீழே எழுதிக்கணும். அதாவது கீழே நம்ம எழுதிக்கணும் -66. எந்த நம்பரை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 189 வரும் அப்படின்னா -63 இன்ட்டு -3. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 63 இன்ட்டு 3 189. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 வரும். ஆட் பண்ணும்போது மைனஸும் காமனாக மைனஸ் போட்டுருவோம். 63 + 3 66 வரும். அப்போ இதை y minus 63 into y minus 3 equal to 0ன்னு எடுத்துக்கணும். இதை தான் நம்ம ஃபேக்டராக எடுத்துக்கணும். இந்த வேல்யூவை ஃபைன் பண்ண வேல்யூ தான் நம்ம ஃபேக்டராக எடுத்துக்கணும். ஸோ அப்போ y minus 63 equal to 0ன்னு ஒரு வேல்யூ, y minus 3 equal to 0ன்னு ஒரு வேல்யூ. இப்போ y equal to -63 equal to அந்த சைடு போகும்போது +63 மாறும். y equal to 63. ஸோ y equal to -3 அந்த சைடு போகும்போது +3 மாறுது. ஸோ y equal to 3. ஸோ yயோட வேல்யூ நம்மளுக்கு 2 வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.